ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூ. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷாவை சாப்பாட்டில் சாமி பிரசாதத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயக்கம் போட வச்சிட்டாங்க நம்ம மல்லியோட பெரியம்மா. நல்ல ப்ரில்லியண்ட்டான பிளானிங் தாங்க. ஸோ அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா பாதி வழியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம மல்லியோட பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லி நீ வெண்பாவை கூட்டிகிட்டு விஜய் தம்பி பார்க்கப்போ, இவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியையும் வெண்பாவையும் விஜயை பார்க்கறதுக்காக நம்ம பெரியம்மா அமுச்சு வைக்கிறாங்க. உடனே நம்ம மல்லி விடுவாங்களா சந்தர்ப்பத்தை? உடனே நம்ம மல்லியும் வெண்பாவும் விஜயை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு வெண்பாவை பார்த்ததும் ஒரே ஹாப்பி தாங்க. என்ன பண்ணுறது, உள்ளே இருந்து பார்க்க மட்டும்தானே முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால நம்ம விஜய் மல்லிக்கிட்டேயும் வெண்பாக்கிட்டேயும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு நம்ம வெண்பாவும் மல்லியும் காஃபி ஷாப்புக்காக காஃபி குடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிஷா என்னோடனா மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டாங்க. எழுந்து பார்த்த உடனே ஒரே ஷாக்கு தாங்க. என்னன்னா வெண்பாவை காணணும், ஏன்னா நம்ம மல்லி தான் வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்த அம்மா வேறு சொல்லிட்டாங்க. உடனே வந்துச்சுங்க நிஷாவுக்கு கோவம் வந்ததுமே என்ன பண்ணுவாங்க, உடனே மல்லியை தேடி காஃபி ஷாப்புக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தாக்க நம்ம மல்லி வெண்பாவும் உட்காந்து சந்தோஷமாக காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம நிஷாவுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் உடனே நம்ம வெண்பாவை போய் பல்லான்னு ஒரு அறை விட்டுட்டு வெண்பாவை அடித்த கோவத்தில் மல்லி என்னடானா நிஷாவை அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரே அடித்தடி சண்டை தாங்க ரெண்டு பேருக்கும் டீ ஷாப்பில். உடனே டீ கடையில் இருக்கிற மொத்த பேரும் அவங்கள தாங்க லுக் விட்டுனுக்குறாங்க. என்ன பண்ணுறது, ரெண்டு பேர் சண்டை அடித்தா பொதுமக்களுக்கு நல்லா ஹாப்பியாக தானே இருக்கும். அதனால் ரெண்டு பேரும் சண்டை அடிக்கிறது டீ ஷாப்பில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் நம்ம வெண்பா என்ன பண்ணுவாங்க, பாவம் ரெண்டு பேர் கடையில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஏன் பொண்ணவே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நிஷாவை பயங்கரமாக ஒரே குத்துன்னு கும்மாங்கத்தான் குத்துறாங்க. உடனே நம்ம நிஷா சும்மா விடுவாங்களா, என்ன பண்ணுறது, சிங்கக்குட்டி சிங்கப்பெண் இல்லை. உடனே நம்ம நிஷா என்ன பண்ணுறாங்க, ஏன் அக்கா பொண்ணு கூட்டிகிட்டு வரத்துக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு நம்ம நிஷாவும் பதிலுக்கு அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை அடிச்சிட்ருக்காங்க. உடனே நம்ம டீ கடைக்காரர் சும்மா இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம டீ கடைக்காரர் என்ன பண்ணார்னா, நம்ம நிஷா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்கே ரெண்டு பொம்பளைங்க சண்டை அடிக்கிறாங்க, நீங்கள் சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதே தாங்க போயிட்டுருக்கு. நம்ம நிஷாவும் மல்லியும் ஒரு பக்கம் சண்டை அடிக்க நம்ம வெண்பா உட்காந்து அதை பார்த்துட்ருக்காங்க அழுந்துக்கிட்டே. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக யோசிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் மல்லி சீரியல் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருங்க. பாய் பாய்.